வெல்கம் டு தி சேனல் கோர் பாலிடிக்ஸ். பி2 பாம்பர். அடிக்கடிக்கு இந்த பேரை இப்போ சோஷியல் மீடியால கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, வானத்தின் அசுரன். அமெரிக்காவால கண்டுபிடிக்கப்பட்ட டெஸ்ட்லியஸ்ட் ஏர்கிராஃப்ட் பி2 பாம்பர். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த விமானப்படை வச்சிட்டு இருக்க நாடு அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட நாடுக்கு வானத்துல சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம் தேவைப்படுதுங்க. அதனால கண்டுபிடிக்கப்பட்டது தான் பி2 பாம்பர். நீங்க நினைக்கலாம், அமெரிக்கா கிட்ட தான் அவ்வளவு போர் விமானங்கள் இருக்கு, எதுக்கு ஒரு பாம்பர் தேவைப்படுது? ஏன்னா அமெரிக்காக்கு அவங்க நாட்டை விட்டு, அதாவது கண்டை விட்டு கண்டம் தாண்டி அவங்களோட நியூக்ளியர் பாம்ஸை டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானம் வேணுங்க. அதனால கண்டுபிடிக்கப்பட்டது தான் பி2 ஸ்டெல்த் பாம்பர். இந்த பி2 ஸ்டெல்த் பாம்பரால அப்ராக்சிமேட்லி 16 நியூக்ளியர் பாம்பை கேரி பண்ணி ஒரு நாட்டை அழிக்க முடியுங்க. அதாவது சின்ன நாடா இருந்தா அந்த நாட்டை முழுசாவே அழிக்க முடியும். இந்த ஒரு பி2 பாம்பர் செய்யறதுக்கு அமெரிக்காவுக்கு $2 பில்லியன் ஆகுதுங்க. அதாவது இந்தியா மதிப்புல பாத்தீங்க அப்படின்னா 17,000 கோடியில இருந்து 18,000 கோடிங்க. இது மேக்சிமம் மேக் 2ல ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அதாவது ஒளியை விட 2 மடங்கு வேகமா டிராவல் பண்ணுங்க. ஒரு டைம் ஃபியூல் போட்டா இதால மேக்சிமம் 44 ஹவர்ஸ் ஃபிளை பண்ண முடியுங்க வானத்திலேயே. இதால மேக்சிமம் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 50,000 ஃபீட் அடிக்கு மேல வரைக்கும் பறக்க முடியும். இது நார்மலா பறக்கிற ஃபைட்டர் ஜெட்டோட பயங்கரமாக ஹைட்டுங்க. அதனாலதான் இதால எந்த ரேடாராலையும் இதை கேப்சர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இது பி2 ஸ்டெல்த் பாம்பர் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேல பூசப்பட்ட ஸ்டெல்த் கோட்டிங் தாங்க. ஸ்டெல்த் அப்படின்னா ரேடார்ல சிக்க முடியாத ஒரு கோட்டிங்க. இதால எந்த ஒரு ரேடார்லயும் இத சிக்க முடியாதுங்க. எவ்வளவு வெப்பன்ஸ் இதால கேரி பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னா 80 500 பவுண்ட் வெயிட் உள்ள, அதாவது 230 கிலோ வெயிட் உள்ள பாம்ஸை தூக்கிட்டு போக முடியுங்க. அது மட்டும் இல்லாம MK-82 கைடட் பாம்ஸ் என்ற மிசைல்ஸையும் இதால கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம 16 2400 கிலோ வெயிட் உள்ள ஒரு மிசைல்ஸையும் தூக்கிட்டு போக முடியுங்க. அமெரிக்கா மொத்தம் 19 பி2 பாம்பர்ஸை செஞ்சாங்க. அதுல 1 கிராஷ் ஆச்சு. ஏன் கிராஷ் ஆச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதுல பூசப்பட்ட கோட்டிங் தான், ஸ்டெல்த் கோட்டிங் தான். எவ்வளவு இதுக்கு ஸ்டெல்த் கோட்டிங் அட்வான்டேஜோ அவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ்ங்க. ஏன் அப்படின்னா, இது ஸ்டெல்த் கோட்டிங் பூசப்பட்டதுனால இது நிறைய வெதரால இதை தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா இதோட ஸ்டெல்த் கோட்டிங்னால இதை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் இது வானத்தின் அசுரன் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் கூட இருக்கு, ஏஞ்சல் ஆஃப் டெத், மரணத்தின் தூதர். இப்ப சமீபத்துல நடக்கிற ஈரான் இஸ்ரேல் வார், அதுல கூட பி2 பாம்பரை அமெரிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இஸ்ரேலால சில குறிப்பிட்ட நியூக்ளியர் சைட்ஸ் அடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மலைப்பகுதிகளையும் அண்டர் கிரவுண்ட்ல நியூக்ளியர் சைட்ஸை வச்சிருந்திருக்காங்க. அதனால இஸ்ரேலால அடிக்க முடியல. இஸ்ரேல் உடனே அமெரிக்காவோட ஹெல்ப்பை கேட்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட டெத்லியஸ்ட் ஸ்டெல்த் பாம்பரான பி2வை ஈரானுக்கு அனுப்புறாங்க. ஈரானுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம ஈரான் நாட்டை சேர்ந்த 3 நியூக்ளியர் சைட்ஸை பாம் பிளாஸ்ட் பண்ணி தகர்க்கிறாங்க. இதுலயே தெரியும் பி2 பாம்பரோட பவர் என்னன்னு உங்களுக்கு. இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது ஈரான்ல அமெரிக்காவோட பி2 பாம்பரால போடப்பட்ட நியூக்ளியர் பாம்போட பவருக்கு ஈக்குவலான. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே முதலான ஒரு பாம்பருக்கு மைக்ரோவேவும் ஒரு பெட்டும் உள்ள ஒரு பாம் பி2 பாம்பர் தான். நீங்க நினைக்கலாம், ஒரு ஃபைட்டர் பாம் எதுக்கு ஒரு மைக்ரோவேவும் ஒரு பெட்டும் தேவைப்படுதுன்னு. அதுதாங்க இங்க பதிலே. இந்த பாம்பர் ரொம்ப நேரம் வானத்துல டிராவல் பண்ணி ஒரு டெஸ்டினேஷன் அடைஞ்சு டார்கெட் அடிக்கணுங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கரெக்டுங்களா? அதுக்காக தான் மைக்ரோவேவ்னும் பெட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பைலட் மைக்ரோவேவ்ல இருந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, டார்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம், எனிமி டெரிட்டரி உள்ள போனதுக்கு அப்புறம் பாம்பரால சிறப்பா செயல்பட முடியுங்க. அதுக்காக தான் மைக்ரோவேவும் பெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பி2 பாம்பர்ல. இது உலகத்திலேயே முதல் முறையா கொடுத்திருக்கிறது இந்த பி2 பாம்பர்ல மட்டும்தாங்க. இது குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வளவு சிறப்பு இருக்க இந்த பி2 பாம்பரை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வாங்கல நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணமே இதோட மெயின்டெனன்ஸ் தாங்க. இதை மெயின்டைன் பண்றது ஒரு யானைக்கு தீனி போடுற கதைங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் இதை வாங்கல. இந்த பி2 பாம்பர் பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேற்கொண்டு ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் பத்தி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கங்க.